in an orderly manner. வானா வா, நில்லுனா நில், உட்காருனா உட்காரு. கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு கவர்மெண்ட்ல வந்து அரசு பணி செய்வதற்காக சம்பளம் வாங்குறவனை கூட்டின்னு வந்து நம்ம வீட்டில் நாய் மேய்க்க விடுறோம் என்று துளி உறுத்தல் கூட பல அதிகாரிகளுக்கு இல்லாததை நான் பார்த்துருக்கிறேன். ட்ரைனிங்கை முடிச்சுட்டு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முடிச்சுட்டு இதெல்லாம் வர்றவன் வந்து அதிகாரி வீட்டில் துணி துவைக்கிறதுக்கும் சட்டி கழுவுறதுக்குமா வர்றவன். வாகனங்களையோ காவலர்களையோ வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்தாத அதிகாரிகள் மொத்தம் 4 பேர். அரசு ஊழியர் போயிட்டு நாய்க்குள்ள படுற வேலையை பண்ணிட்டு இருக்காரு. சந்தோஷமா குளிப்பாட்டுறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? காலைல கூட்டு போட ஜானி கக்கா போனியா வான்னு சொல்லிட்டு வாங்கி கூட்டு போயிட்டு அதை குளிப்பாட்டிட்டு வீட்டில் விட்டுட்டு 2 அதுக்கு பெடிகிரி போட்டு விட்டு அம்மா நாய் நல்லா இருக்குன்னு கட்டி போட்டு போக வேண்டியது. வேற என்ன வேலை? இதை பண்றதுக்காக உங்களுக்கு வீரதீர செயலுக்கான விருது. அப்பா பிரசிடென்ட் டிஜிபி அவர் வீட்டில் 32 பேர் ஆடலியர். 32 பேரா? அதுதான் அதை எப்படி சிறப்பாக சொல்கிறாங்கன்னா ஸ்டேஷனில் எல்லாம் ரோல் கால் சொல்லுவாங்களா கல்லன்னு சொன்னாங்க. ஆமாம், அது மாதிரி வீட்டில் ஆடலிக்கு ரோல் கால் நடத்துகிற ஒரே டிஜிபி சுனில்குமார் சிங்னு சொன்னாங்க. மசால் தோசை சுடுறதுக்கு ஒருத்தன், முட்டை தோசை போடுறதுக்கு ஒருத்தன். டிஜிபி சைலேந்திர பாபுரையும் ஏன் மௌனமாக இருக்கணும்? அவர் வீட்டில் ஒரு 10 பேர் இருப்பான். 1-2 பேர் இந்த தப்பு பண்ணான்னா சிஸ்டம் கேள்வி கேட்குங்க. யோ என்ன அவன் மட்டும் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு. இது சிஸ்டமே சேர்ந்து செய்கிற தப்பு. குழந்தைய மட்டும் பார்த்துக்குப்பா, ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டு இறக்கி விட்டு நீ வீட்டுக்கு போ, காய்கறி வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு போன்னு சொன்னால் அவனுக்கு சுகமாக தானே இருக்குது. அவன் போய் என்ன பண்ணுவான்? இந்த நேரத்தை சும்மா இல்லாமல் 2 ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணலாம். இல்லை என்ன நம்ம ஏரியாவில் லிமிட்டில் வந்து கஞ்சா வியாபாரம் சரியாக நடக்கல, கொஞ்சம் கஞ்சா வியாபாரம் பண்ணலான்ட்டு இது பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் ஐடியல் மைண்ட் என்ன பண்ணோம்? ஜட்ஜஸையும் இந்த போதைக்கு அடிமையாக்கிறாங்க. வண்டியா வயலுக்கு ஐயா வண்டியை எடுத்து அந்த சந்தைக்கு போடணுமா போயிடுன்னு சொன்னேன். இதையும் கான்செப்ட் தான் செய்யணும். இவ்வளோ ஒயராக இருக்க அந்த கான்செப்டில் அவனே பேசுவான். நான் சொல்கிறது சின்ன குழந்தை இல்லை, அது வேற. சின்ன குழந்தை விவரம் தெரியும். 12-13 வயசு பேர் அந்த பேர் சொல்லி கூப்பிடுவாங்க கான்ஸ்டபிள். இதை எடுத்து போய் கீழே வைக்கணும். பெண் காவலர்களும் பயன்படுத்த வராங்க. ஐயோ பாஸ், இந்த கை குழந்தை